அவர் வயசு என்னங்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை, நல்லா இருக்கணும் அவ்வளோதான். ஸோ அதுதான் என்னுடைய வாழ்த்து. அவர் அவருக்கு என்ன வயசு நீங்கள் நம்பர் போட்டு கொடுத்தாலும் அதெல்லாம் தாண்டி ரொம்ப நாள் ஆச்சு. அவருடைய இசையின் வயது அப்படி வயது. எல்லாரும் வழக்கமாக பிறந்த நாளுக்கு வரும்போது கண்டமேனி கொடுத்துருவாங்க வரோம். பட் நான் அந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு சொல்லலை. இன்னும் 100 ஆண்டுலாம் சொல்லுவாங்க, இன்னும் 200-300 ஆண்டு தாங்கும். இனிமே ஆளை பற்றி பேசுறதெல்லாம் இனிமே நிறுத்திக்கலாம். நான் அதை தாண்டிட்டேன். அது நான் அப்படிதான் அவரை பார்க்குறேன். ரொம்ப நாளாகவே அதை பார்த்துட்டு இருக்கேன். இது என்னை யாரும் சொல்லி கொடுத்து நீங்கள் கொஞ்சம் அவர் கூட நட்பு வச்சுக்கிட்டா நல்லது இல்லை, அவர் அப்படிலாம் இல்லை. அவருடைய விலாசம் எனக்கு அவர் இசை மூலமாக தெரிந்தது. அதுவும் என்னன்னா, எனக்கு எந்த அளவு சொற்பமான இசை தெரியுமோ அதனால் எனக்கு அவரை தெரிஞ்சது. அதுதான் உண்மை. இது உறவுன்னு சொல்றதா, நட்புன்னு சொல்றதா, இல்லை தொழில் தொடர்புன்னு சொல்றதா தெரியல. இப்போ என்னன்னா, அவருக்கு அடிஷ்னல் பொறுப்பெல்லாம் இருக்கு. அவர் வெறும் இசைஞானிலாம் கிடையாது. சாருஹாசன் ரோலெல்லாம் அவருக்கு இருக்கு. இப்போ இதே மேடையெல்லாம் அதுக்கான வாக்குறுதி எனக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. அதனால அந்த மாதிரி இருக்கணும் இனிமே மரியாதையா. அதாவது என்னன்னா, எனக்கு அண்ணனா இருக்கணும்னு சொல்றேன். எப்போ அப்படிதான் இருந்தாரு. இனிமே அதை இன்னும் நோட் பேப்பர்ல எழுதி வாங்க முடியும். நான் 40-45 வருஷமாக தொடர்ந்து கொண்டிருக்கும் இந்த பழக்கம் இன்னும் ஆழமாகி கொண்டிருக்கிறதே தவிர, இந்த பழக்கத்தினால் அப்படின்ற ஒரு அசட்டை வரவே இல்லை. இருவருக்குமே அந்த அன்பு இன்னும் ஆழமாகி கொண்டிருக்கிறது. அதன் அடையாளமாக தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். நீங்கள்லாம் இன்னைக்கு ஒரு நாள் கொண்டாடுங்க, அதுக்கப்புறம் ஞாபகம் வரும்போதெல்லாம் கொண்டாடுங்க. எனக்கு டெய்லி கொண்டாடுற விஷயங்கள்ல ஒண்ணு இளையராஜா. அது இவங்களுக்கு முன்னாடி, ஒரு கலைஞனுக்கு முன்னாடி அவரை பத்தி பாராட்டுற மாதிரி ஒரு பெரிய பெருமை யாரும் கிடைக்காது, எல்லாருக்கும் கிடைக்காது. அது எனக்கு சிவாஜி சாரை பத்தி சொல்ல கிடைச்சிருக்கு, நாகேஷ் சாரை பத்தி சொல்ல கிடைச்சிருக்கு, பாலச்சந்தர் அவர்களை பற்றி நேரம் சொல்றது கிடைச்சிருக்கு, இன்னைக்கு இளையராஜா பற்றி சொல்றது கிடைச்சிருக்கு. அவ்வளவு பெருமை எனக்கு. அந்த அகத்தை இருக்காதா எனக்கு? அந்த அகத்தை காட்டிக்கொள்ளத்தான் நான் இங்க வந்தேன். அவை அடக்கமெல்லாம் இங்க இருக்கக்கூடாது, நீங்க அடக்கமா இருங்க, நல்ல இசை கேளுங்க. ஏன்னா ஒரு 40 வருஷம் உங்களுக்கு இசையில் பயிற்சி கிடைத்திருக்கிறது இலவசமாக. அந்த நன்றியுடன் அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். இத்தனை பிறந்த நாளுக்கு கொண்டாடி இருக்கீங்க, ஒரு பிறந்த நாளுக்காவது நான் வாழ்த்து சொல்லிருக்கேன். அது நம்ம 2 பேருமே, நான் ஒரு வாட்டி ஒரு பிறந்த நாளைக்கு நீங்க எனக்கு சொல்லியிருக்கீங்களா? நான் சொன்னதில்லை, 2 பேருமே சொன்னதில்லை. அதுதான் விஷயம். முதல் சொல்ற வாழ்த்து இன்னைக்கு தான் அவரு இங்க வந்து நேரடியாக சொல்றாரு. அவர் நேரா போன்ல கூப்பிட்டு பிறந்தநாள் வாழ்த்துன்னு சொல்லலாம், அந்த உரிமை இருக்காங்க. இப்பதான் ரஜினி கூப்பிட்டு பிறந்தநாள் வாழ்த்துட்டு சாமி அப்படின்னாங்க. இப்ப நீங்க சொன்னீங்க பிறந்தநாள் வாழ்த்து, நானும் சொன்னதில்லை, நீங்களும் சொன்னதில்லை. அதே மாதிரி கமல் சார், அன்பு சகோதரர், அந்த சகோதரத்துவம் இந்த மேடையிலே அவர் சொன்னது போல இப்பொழுது எனக்கு அதிகமாகி இருக்கிறது. அண்ணா சந்திரகாசன் அவர்கள் எனக்கு 2-3 பாடல்களை அவரை பாட வைத்திருக்கிறேன். அந்த தொடர்பு இல்லாமல் அதற்கு மேலான ஒரு அன்பு, ஒரு நிகழ்ச்சி காரணமாக சகோதரன் தான் அதை இங்கே வந்து சொல்வதற்காக, இவர் சகோதரர் தான் என்று சொல்வதற்காக இங்கே வந்திருக்கிறார். அவருக்கு எல்லாம் நன்றி தெரிவிக்கும் பொருட்டு